ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? ரைஸ் போண்டா. வாங்க, அதுக்கு ரைஸும் உளுந்தும் நம்ம ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ தான் நல்லா டேஸ்டியான ரைஸ் போண்டா நமக்கு கிடைக்கும். நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 1 hour முன்னாடியே நம்ம ஊற வச்சு வச்சாதான் சீக்கிரமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? நல்லா அரைச்சிட்டு இந்த மாவை நம்ம ஒரு 5 to 10 minutes நல்லா புளிக்க வச்சுப்போம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி நல்லா போட்டு கரைச்சிட்டு ஊற வச்சுட்டு வச்சாதான் டேஸ்டியாக நல்லா புஷ்ஷுன்னு கிறிஸ்பியான ஒரு ரைஸ் போண்டா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? வாங்க, இப்போது ஒரு பேனில் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம போண்டாவை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். மாவு திக்கான பதத்தில் இருந்தால் தான் போண்டா போடலாம். இப்படி கரண்டி விட்டு வராது, பார்த்திங்களா? நம்ம கையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா பொறுமையாக போட்டுக்குங்க. கையை சுட்டுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? என்ன சூடாக இருக்கு இல்லையா? நீங்கள் கையில் ட்ரை பண்ணாதீங்க, கை சுட்டுடும். இப்படி குட்டி 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 போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பராக போண்டா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதும் நம்ம இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சூப்பராக இருக்குல்ல? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? குட்டி குட்டி போண்டா போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் போடுவோம். ஓகேவா? அதே மாதிரி நல்லா அந்த மாவு எடுத்து நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம அடுத்த ஒரு போண்டா போட்டுக்கலாம். இப்போ நல்லா அடுப்பை வேகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் போண்டா சீக்கிரம் வெந்துடும். இப்படி தான். நல்ல கலர் சேஞ்ச் ஆனதும் என்ன பண்ண போகிறோம்? போண்டாவை திருப்பி விட்டுக்க போகிறோம். சூப்பராக இருக்குல்ல? இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சமாக குறைஞ்சதும் நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்போம். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்க. என்ன இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போது இன்னொரு குட்டி போண்டா ஒன்று போட்டுக்கலாமா? கடைசியாக இருக்கிற மாவு எடுத்து குட்டியாக ஒரு போண்டா போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம போண்டாவை சர்வ் பண்ணிடலாம். வாங்க, போண்டா எப்படி இருக்குது பார்க்கலாம். போண்டாக்கு உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிடுங்க. தேங்காய் சட்னி, டொமேட்டோ கெச்சப், இல்லை மைனஸ், அது மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை தொட்டுட்டு சாப்பிட்டா டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். எப்படி நம்ம போண்டா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள். I'm Ramya. It's Ramesh and Miniature Cooking. Bye.